விதைக்கிறது விளங்குதா? Good morning, sir. Villain, sir. ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய பேரை காணல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து நான் அப்படின்னு அவ்வளவு இருக்கேன். எத்தனை முடிச்சு எழுப்பினாங்களுக்காக நான் இது பண்ண வைக்கிறது. ஓகே, நான் பார்க்கலாம். இதான் பேப்பர் 2012ஆம் ஆண்டு கேள்வி பார்ப்போம். ஸோ 2012ஆம் ஆண்டு கேள்வி. சார்பு எக்ஸ் சமன் y சமன் சார்பு y சமன் 6 மைனஸ், so y is equal to 6 minus x plus 1 holding square. X plus 1 holding square. Right? 6 சய x கொண்டு முழுவதும் வர்க்கம். இப்ப இதன்படி இந்த கிராஃப் வந்து உயர்வு வளையா இழிவு வளையா, மேக்ஸிமம் கிராஃபா மினிமம் கிராஃபா? Maximum graph. ஓ, அதாவது வந்து இது உயர்வு வளையே. இங்க நாங்க இதுக்குள்ள விரிச்சு எழுதினோம்டா இங்க எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன வரப்போகுது? இங்க விரிச்சு எழுதுறது இல்லை. இப்ப எக்ஸ் கொண்டு அதன் வர்க்கம் ஒரு எக்ஸ் மாதிரி பார்த்தோம்டா அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு இருக்கிறது என்னது? மைனஸ். ஆகவே இது வந்து ஒரு உயர்வு வலை, மேக்சிமம் கிராஃபா தான் எங்களுக்கு வருது. ஸோ எங்களுக்கு ஒரு உயர்வு பெருமானம், மேக்சிமம் பாயிண்ட் நாங்க ஃபைண்ட் பண்ண வேண்டி வருது. ரைட், அதுல வந்து பாருங்க எங்களுக்கு முதலாவது கேள்வி x7 ஒன்றாக இருக்கும்போது y-இன் பெருமானத்தை காண்க. ரைட், அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு x7 ஒன்றாக இருக்கும்போது அப்ப நாங்க வந்து -4ல இருந்து 2 வரைக்கும் கீறோம். -4ல இருந்து 2 வரைக்கும் பாக்ஸ் அடிக்கணும். x y -4 -3 -2 -1 0 1 2. Right? -4 -3 -2 -1 0 1 2. y சமன் 6 சய -3 അതിന്റെ இதுல வந்து வரப்போகுது என்ன? -3 2 -3 2 5 6 5 -3. ரைட், இந்த இந்த ஃபார்மேட்டை பார்த்தா, இந்த வடிவத்தை பார்த்தா எங்களுக்கு இந்த இடத்துல என்ன வருமானு தெரியும்? 2 2 வருமானு தெரியும். ஏன்னா இங்க பாருங்க -3 -3 2, அப்ப இங்க 2 தான் வரும். 5 5 6 இடம் வந்து மேக்ஸிமம் பாயிண்டா இருக்கதக்கனே இருக்கும். ஆனா x அதாவது x is equal to 1 இருக்கே இல்ல, y என்ற பெருமானத்தை கேட்டிருக்காங்க. அப்ப சோ x is equal to 1 இருக்கே இல்ல, y என்ற பெருமானம் கேட்டபடியா நாங்க கட்டாயம் பிரதியிட்டு கண்டுபிடிக்கணும். x is equal to 1 இருக்கே இல்ல, y is equal to 6 minus 1 plus 1 holding square. 6 minus 2 into square. So 6 minus 4 2. Right? அப்ப x வந்து 1 இருக்கீங்கல, எங்களுக்கு என்ன வரும்? 2 வரும். x அச்சு வழியே
வழியையும் YH வழியையும் 10 சிறிய சதுர அலகுகளை ஒரு அலகு வீதம் வகை குறிப்பிடப்படுமாறு ரைட். கிராஃப் ஷீட் வச்சிருக்கீங்கன்னு இந்த கிராஃப் பாடம் முடியும் மட்டும் நீங்க கையில கிராஃப் ஷீட் வச்சிருக்கோம் ரைட். அப்ப இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம்டா 10 சிறிய பாக்ஸ் அதாவது 10 ஸ்மால் பாக்ஸஸ் இருக்கிற இதை வந்து ஒரு அலகு எக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ல இருந்து 2 க்கு போகணும்னா அந்த அதுக்குள்ள இருக்கிற பிட்வீன் அந்த கேப் வந்து அது ரெண்டுக்கும் விடப்பட்ட தூரம் வந்து எவ்வளவு இருக்கும் 10 சிறிய அலகுகள்டா உங்களோட கிராஃப் ஷீட்ல ரெண்டு பெரிய பாக்ஸா இருக்கும் ரைட். ரெண்டு பெரிய பாக்ஸா இருக்கும். ரெண்டு பெரிய பாக்ஸுக்கு ஒரு அலகு என்ற வீதம் நாங்க எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சார்பை வரையிட்டான் ரைட். இதை வச்சுக்கொண்டு சார்பை வரையிட்டான். அப்ப நாங்க இந்த சார்பு வரையணும்டா அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்கணும் இந்த கிராஃப் எங்க இருந்து எங்க மட்டும் போகும்ன்றத பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு ரைட். இந்த கிராஃப் வந்து மேக்ஸிமம் டு மினிமம் எங்க இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா வையில வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 6 இருக்கு, மினிமம் வந்து -3 இருக்கு. ஆகவே எங்களுக்கு 9 அதாவது 9 இது வந்து வேணும் y பக்கத்துல. வையில வந்து எங்களுக்கு 9 வேணும் ரைட். வையில 9 வேணும். ஆனா y பக்கம் மைனஸ் பக்கம் குறைவு பிளஸ் பக்கம் கூட. சோ மைனஸ் பக்கம் குறைவு பிளஸ் பக்கம் தான் கூட வையில. அப்ப நான் என்ன செய்யறேன்டா மைனஸ் பக்கத்தை சின்னனா போட்டு பிளஸ் பக்கத்தை பெருசா போடுறேன் x y ரைட். மைனஸ் பக்கத்தை சின்னதா போட்டு பிளஸ் பக்கத்தை பெருசா போடுறோம் ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ல மைனஸ் பக்கம் தான் பெருசு, பிளஸ் பக்கம் கொஞ்சம் சின்ன. அப்ப நான் இன்னும் கொஞ்சம் மிஞ்சால எடுத்துருக்கலாம் பைய பரவாயில்ல ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அங்க இருக்கிற கிராஃப்ல என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோம்னா சரி எங்களுக்கு அதுக்காக செட்டியா இப்ப கிராஃப் ஷீட்ல வந்து சென்டர்ல தான் சிலுவை அடிச்ச மாதிரி கீரோன்மெண்ட் இல்ல ரைட். சென்டர்ல தான் ஜீசஸ் க்ளோஸ் அடிச்ச மாதிரி கீரோன்மெண்ட் இல்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பூஜ்ஜியத்துக்கு -1 -2 -3 -4 இந்த பக்கம் தான் பெரிய இடைவெளி வரும். இந்த பக்கம் தான் கூட இருக்கு. ரெண்டுக்கு வந்து குறைவு. அப்ப நீங்க இங்க இருந்து ரெண்டுக்கு வரத்தக்கன மாதிரி இதுலயும் போடு கீறலாம். கீறத பொறுத்தும் இருக்கு. கிராஃப் ஷீட்ல வந்து நீங்க கீறத பொறுத்தும் அதுக்கு மார்க்ஸ் இருக்கு ரைட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா -1 -2 -3 -4 1 2 -1 -2 -3 1 2 3 4 5 6 ரைட். இப்ப பாருங்க முதலாவது வந்து சொல்லி இருக்கு என்னது சயனாலுக்கு -4க்கு வந்து -3. ஆகவே -4 எக்ஸ்ல -4 வைல -3. ஆகவே எப்படி வரப்போகுது இந்த இடத்துல வரப்போகுது ரைட். இந்த இடத்துல ஒரு வட்டம் போட்டு டாட் போட்டு ஒரு சர்க்கிள் ரைட். -2 இருக்கேங்கல எக்ஸுக்கு -2 இருக்கேங்கல வைக்கு வந்து 2. ஆகவே -2 2 இந்த இடத்துல வரும். எக்ஸுக்கு 3 இருக்கேங்கல சாரி எக்ஸுக்கு -1 இருக்கேங்கல சார் -3க்கு தான் 2 வரும் சார். -3 இருக்கேங்கல இங்க 2 சாரி ஓகே. அடுத்தது எக்ஸுக்கு -2 இருக்கேங்கல 5 ரைட். -2 5 இந்த இடத்துல வரும். அடுத்தது -1 6 -1 6. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 0 5 0 இது 0 0 0 0 5. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 எங்களுக்கு 2 2 எங்களுக்கு again -3. ஏன்னா இந்த கிராஃப் நாங்க இருந்தோம்டா எப்படி வருமாண்டா இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு கேர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு ரைட். கேர்வ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு பிறகு நான் இதையும் இணைக்க பார்ப்பேன் ரைட். அதுக்கு பிறகு வந்து நான் இதையும் இதையும் இணைக்க பார்ப்பேன். அதுக்கு பிறகு
ரைட் இப்படி வரும் கிராஃப். ஓகே ஓகே அப்ப கிராஃப் வந்து கிராஃப் should be like this. இந்த மாதிரி கிராஃப் வந்து இருக்கும். அப்ப இந்த மாதிரி நீங்க மேக்ஸிமம் வந்து கிராஃப் வந்து கையால கீற பாருங்க. அடிமட்டம் வச்சு இந்த இதெல்லாம் நேர்கோடா கீறல. அடிமட்டம் வச்சு இங்க எல்லாம் ரூலர் வச்சு கீறல. ரைட் இதெல்லாம் வந்து கையால கீறணும். பட் முதல்ல ஸ்லைடா உங்களோட பென்சில மெல்லமா கீறிட்டு போகணும். அழுத்தி கீறாம மெல்லமா கீறி 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 போயிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும், வடிவாயில அழிச்சு போட்டு திருப்பி ஒரு லைன் உங்களுக்கு தெரியும். அந்த லைன்ல ஒழுங்கா ஒரு லைன் வந்து கீறி கிளியரா கீறும். ஓகே இப்போ வந்து அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சார்பின் உயர்ந்தபட்ச பெருமானத்தை காண்க. மேக்சிமம் அமௌண்ட் மேக்சிமம் பாயிண்ட் வந்து என்ன சார்புன்ற 6. ஆகவே மூன்றாவது கேள்வி வந்து 6. மூன்றாவது கேள்விக்கு வந்து 6. ரைட் நீங்க பாருங்க இப்படியே போய்க்கல இந்த இடம் தான் y எடுக்கிற ஃபுல் பெரும y தானே. y is equal to y சமன் 6 sin x ஆக ஒன்று முழுவதும் இலக்கம் தானே. y is equal to 6 minus x plus 1 whole square. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த y வந்து மேக்ஸிமம் எங்க எடுக்குதுன்னு பார்க்கணும். y இந்த கிராஃப்ல வந்து மேக்ஸிமம் எங்க இருக்கு 6. ஆகவே மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 6. உயர்வு பெருமானம் வந்து 6. சமச்சீரத்தின் சமன்பாட்டை தருங்க. சமச்சீரத்தின் சமன்பாடு என்ன? x சமன் மறை 1. x சமன் மறை 1. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து எங்க டேர்ன் ஆகுது, இந்த கிராஃப் வந்து எங்க டேர்ன் ஆகுது அல்லது இந்த கிராஃப் வந்து எங்க திரும்புது, எது பற்றி நாங்க அதாவது அந்த அந்த திரும்புற கோடு பற்றி நாங்க ஒரு நிலைக்குத்து கோடு கீறோம்னா அந்த கோடு பற்றி என்னவா இருக்கும், இந்த கிராஃப் ரெண்டு பக்கமும் சமச்சீரா இருக்கும், சிமெட்ரியா இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடு இப்ப இது வந்து எங்க திரும்புதோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த திரும்புற புள்ளி அதாவது டேர்னிங் பாயிண்ட் இருக்கு தானே. அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட்லாம் டேர்ன் ஆகும். அப்ப அந்த அதுல டேர்ன் ஆகிக்கல, அதுல திரும்ப புள்ளி வரையும் இல்ல. இதுல வந்து அது கூடாக நாங்க ஒரு நிலைக்குத்து கோடு கீறணும்டா அந்த நிலைக்குத்து கோடு தான் என்னவா இருக்கும், இந்த கிராஃப வந்து ரெண்டா வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட் அப்ப காஃபா கட் பண்ணும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரி ஆக்சிஸ் வந்து என்ன இருக்கும், இந்த கோடா இருக்கு. அப்ப சிமெட்ரி ஆக்சிஸ் கோடு வந்து இது. இந்த கோடுடைய சமன்பாடு என்ன? x is equal to மறை 1. x is equal to -1. x வந்து மறை 1 இருக்கு. ரைட் இந்த கோடு இந்த சமன்பாடு x சமன் மறை 1. பாருங்க இந்த கோட்ல நீங்க எந்த புள்ளி எடுத்தாலும் x சமன் மறை 1 தான் இருக்கு. பாருங்க மறை 1, 6 தான் இது. இப்ப நான் இதுல இத எடுத்தேன்னா மறை 1, 1 மறை 1, 0 மறை 1, 2 மறை 1, 3. ஆகவே எங்க எடுத்தாலும் x ന്റെ பெருமானம் மறை 1 இருக்கு. ஆகவே இந்த இது இந்த சமச்சீரத்தின் சமன்பாடு சிமெட்ரி ஆக்சிஸ் ന്റെ ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்கு, மறை 1 x is equal to -1. ரைட் அப்ப x சமன் மறை 1. y greater than 2 ஆக இருக்கும் x இன் பெருமான ஐடியை காண்க. ரைட் அதாவது y வந்து பெரிது இரண்டிலும் y வந்து 2 விட பெரிதா இருக்கே இல்ல x க்குரிய கோஆர்டினேட் காணட்டாம். x வந்து என்ன மாதிரி y வந்து 2 விட கூட இருக்கே இல்ல x வந்து அதுல அந்த கிராஃப் வந்து x எப்படி இருக்கும் என்றதான் கேள்வி. இப்ப y வந்து 2ன்றது y சமன் 2ன்ற கோடு இது y is equal to 2ன்றது y is equal to 2ன்ற கோடு இது. y is equal to 2ன்ற கோடு y சமன் 2 க்குள்ளால x க்கு சமச்சீரா வருமா y க்கு சமச்சீரா வருமா, x க்கு சிமெட்ரியா வருமா y க்கு சிமெட்ரியா வருமா, y க்கு சமாந்தரமா ரெண்டு கூடாக வரும். அப்ப y க்கு சமாந்தரமா ரெண்டு கூடாக வேண்டாம். முதல்ல y சமன் 2ன்ற கோட்டை கீறுவேன். ரைட் y சமன் 2ன்ற கோட்டை கீறணும் வேண்டாம்.
இப்படி போகும் ரைட். இது வந்து என்ன இருக்கு y சமன் 200 போடும் ரைட். y சமன் 200 போடும் இது. இப்ப அவன் என்ன சொல்றாங்க y வந்து கிரேட்டர் than 2 அண்டா இதை விட கூட இருக்கிறது y பக்கம். அதாவது y என்ற ஆக்சிஸ் எது இதுதான் நிலைக்குத்து ஆக்சிஸ் தானே y. அதாவது நிலைக்குத்து இந்த நிலைக்குத்து கோடு தான் y. ஆகவே y வந்து 2 விட கூட இருக்கணும்னா எந்த கிராஃப் இங்க தொடங்கி இங்க வர விழா தூரம் ரைட். இந்த வளைய மட்டும் மேல இருக்கிற வளைய மட்டும் இங்க பாருங்க y வந்து அவன் சொல்றது வந்து y கிரேட்டர் than 2 அதுல 7 வருதுன்னு இல்ல ரைட். கிரேட்டர் than or equal to ஒன்று இல்ல. அப்ப 2 விட பெரிதா இருக்கணும். அப்ப y 2 விட பெரிதா இருக்கணும் இல்ல. அந்த ஆயிரக்குல அந்த இதுல வந்து x எப்படி இருக்கு x என்ன மாதிரி இருக்கும் y 2 விட பெரிதா இருக்க கேட்டீங்களே இதான் 2ல x என்னவா இருக்கும் மறை 3 விட பெருசா இருக்கும். மறை 3 விட பெரிதா இருக்கும். அடுத்து 1 விட சிறுசா இருக்கும். 1 விட சின்னதா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா y சமன் 2 என்ற கோட்டுக்கு மேலே இருக்கணும்டா இந்த கிராஃப் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கர்வ் வந்து இங்க மட்டும் வரணும். சோ இங்க இருந்து என்ன செய்யுது இந்த இடத்துல வந்து x வந்து என்னது மறை 3. சோ இந்த இடம் வந்து மறை 3 x க்கு வந்து மறை 3. இங்க இந்த மறை 3ஓட கூடவா இருக்கிற அதாவது கிரேட்டர் than -3 அதாவது -3 ஓட கூடவா இருக்கிற இந்த பெறுவதுல எல்லாம் y வந்து பெருசா இருக்கு. மறை 3 விட சின்னதா இருந்துச்சுன்னா x வந்து மறை 3 விட சின்னதா இருந்துச்சுன்னா y என்னவா இருக்கு 2 விட குறைவா வந்துட்டு இங்க. அப்ப மறை 3 விட பெருசா இருக்கீங்களா அப்ப கிரேட்டர் than -3 என்றீங்களா x கிரேட்டர் than -3 என்றீங்களா இங்க இருக்க போகுது கிராஃப் அப்படியே மூவாய் வந்து x less than +1 1 விட சின்னதா இருக்கும். 1 விட சின்னதா இருக்கீங்களா இதுக்குள்ள பிளஸ்ஸா இருக்கு. x வந்து 1 விட பெருசா இருக்குன்னு வைப்பேன். x வந்து 2 எடுக்குன்னு வைப்பேன். அப்போ x வந்து 2 எடுக்கீங்களா y ன்ற கிராஃப் எங்க வந்துருது -3க்குள்ள வந்துருது. x வந்து 1.1 எடுக்குன்னு வைப்பேன். அப்ப இங்க இதுக்குள்ள வந்துரும். y ன்ற கிராஃப் என்ன செய்யுது 2 விட குறைய வந்துட்டு. ஆகவே அது வராது எங்களுக்கு தேவை y வந்து y 2 விட கூடவே இருக்கிற ஏரியா. அப்ப y 2 விட கூடவே இருக்கிற ஏரியா என்ன இருக்கு x வந்து எப்படி இருக்கும் -3 1க்கு இடையில இருக்கு ரைட். x greater than -3 and less than 1 right. x வந்து -3லும் பெரிது சிறிது 1லும் ரைட். 1 விட சின்னதா இருக்கணும் sin 3 பெரிதா இருக்கணும். அந்த இடைக்குள்ள தான் என்னவா இருக்கு இந்த கிராஃப் வந்து மேலே இருக்கு ரைட். சமன்பாடு x வர்க்கம் சம 2x சய 5 இன் மூலகங்களை எழுதுக ரைட். இப்ப சமன்பாடு x வர்க்கம் x² + 2x - 3 = 0. ஃபர்ஸ்ட்க்கு நாங்க பாப்போம் அப்படி ஒரு ஈக்குவேஷன் எங்கள்ட்ட தரேன். ஆனா நாங்க என்ன யோசிப்போம்டா மேலே இந்த கிராஃபின் ஈக்குவேஷனை நாங்க விரிச்சு எழுதி பார்த்தா அப்படி வருதான்னு பார்ப்போம் ரைட். இந்த மேலே இருக்கிற கிராஃபின் ஈக்குவேஷனை நாங்க என்ன செய்து பார்ப்போம் விரிச்சு எழுதி பார்த்தோம்டா எங்களுக்கு அந்த அவன் கீழே அந்த சமன்பாடு வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே அந்த கிராஃபின் இதை வந்து நாங்க விரிச்சு எழுதி பார்க்கல கீழே இருக்கிற சமன்பாடு வந்து வருதான்னு பார்த்தோம்டா எங்களுக்கு வந்து என்ன இருக்கும் ஈஸியா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து அத மேல இருக்கிறத வந்து விரிச்சு எழுதி பார்ப்போம். மேல இருக்கிறத வந்து விரிச்சு எழுதி பார்த்தோம்டா எப்படி இருக்கும் y is equal to 6 minus x plus 1 holding square right. 6 minus x ஆக ஒன்று முழுவதும் வர்க்கம் x plus 1 holding square இதோட விரிவா வந்து சொல்லுங்க பாப்போம் அஃப்லா அஃப்லா அஷீஃபா அஷீஃபா கனிஷ்கா Sir, x square x x ஆக ஒன்று முழுவதும் வர்க்கத்தின் விரிவை சொல்லுங்க
எக்ஸ் ஆய ஒன்று எக்ஸாக ஒன்று. அது என்னது? அது எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் வர்க்கம் தான் நீங்க சொல்றது எக்ஸ் சக ஒன்று எக்ஸ் சாய ஒன்று. எக்ஸ் வர்க்கம் சாய ஒன்றின் வர்க்கம், அதாவது வந்து ஏ வர்க்கம் சாய பி வர்க்கம் என்று இருந்துச்சுன்னா தான் நீங்க சொல்ற மாதிரி ஏ சாய பி ஏ சக பி. இது அப்படியே இருக்கு. இது ஏ சக பி முழுவதும் வர்க்கம். ஏ சக பி முழுவதும் வர்க்கத்துக்கு நீங்க என்ன வேற யார்கிட்ட கேட்போம்? ஹப்சா சொல்லுங்க. ஹப்சா ரசாத் சொல்லுங்க. ஏ வர்க்கம் ம் சக 2ab ம் பி வர்க்கம். ம். அப்ப இப்ப இதுல வந்து இதுக்குரிய விரிவா சொல்லுங்க. ரிகாம் சொல்லுங்க. இதுக்குரிய விரிவா அப்ப x plus 1 ஹோல்டிங் ஸ்கொயருக்கு ரிகாம் ஐமான் சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் x வர்க்கம் சக 2x 2x சக ஒன்று. 1. குட். ரைட். x வர்க்கம் அதாவது தெரியாட்டியும் நீங்க மைக் ஆன் பண்ணி சார் விலங்கல் எனக்கு நினைவில்லை சார் சொன்னாலும் பரவாயில்லை. ரைட். ஆனா நீங்க இது இந்த 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 சிச்சுவேஷன்ல வந்து கொண்டு நீங்க இதை நினைவில்லைன்னு சொல்றது உங்களுக்கே நல்லம் இல்லை. ஏனெண்டா இது வந்து இப்ப நீங்க என்ன உங்களுக்கு இருக்கிறது வந்து 110 நாட்கள். ரைட். 110 நாள் தான் இருக்கும் நினைக்கிறேன். எஸ் 110 நாளைக்கு தான் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால கேர்ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பரவாயில்ல 8 பாடமும் இருக்கு. அதையும் சேர்த்து படிக்கணும். ஸோ 110 நாள் இருக்கு. ஸோ அந்த 110 நாளுக்குள்ள வந்து நீங்க என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரி செய்றீங்கன்றதுதான் உங்களுக்கு ரிசல்ட் தங்கியிருக்கு. ஸோ தயவு செய்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரைட். எந்த நாள் வந்து நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாது எங்களுக்கு சிலபஸும் முடிக்கும். ரைட். 6 மைனஸ் ஆள் எல்லாத்தையும் உள்ள பெருக்குவோம். அவை மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 2x மைனஸ் 1 சுருக்கிட வேண்டாம். 6 சய எக்ஸ் வர்க்கம் சய 2x சய 1. அப்ப எப்படி வரப்போகுது சார் 5 சொல்லுங்க. இப்படி வரும். ஓகேவா? இப்ப அவனாங்க கேட்டது வந்து எக்ஸ் வர்க்கம் சக 2x x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன செய்வோம்? இதுக்குள்ள வந்து ஒரு மைனஸ் பொது எடுப்போம். பொது எடுத்தோம்னா அப்படி வரும். எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 5 வரும். ஒரு மைனஸ் பொது எடுத்தோம்னா ஆகவே அது பை. ரைட். இப்ப இந்த கிராஃபின் சமன்பாடு தான் இது. ரைட். இந்த கிராஃபின் சமன்பாடு தான் இது. இப்ப நான் வந்து பைக்கு பதிலா 0 போட்டுறேன்டா என்ன நடக்கும்? பைக்கு பதிலா 0 பிரதிட்டுறேன்டா என்ன மாதிரி வரும்? 0 சமன் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x மைனஸ் 5. ரெண்டு பக்கம் மைனஸ் ஆல பிரிக்கிறேன்டா அப்படி வரும். 0 சமன் எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 5. ரைட். அப்ப என்ன 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 இதுல தெரிய வருது? இந்த கிராஃப் அதாவது வந்து எங்கட y சமன் x 6 minus x plus 1 holding square அதாவது y சமன் 6 சய x ஆக 1 முழுவதும் வர்க்கம் என்ற கிராஃப் y சமன் 0 என்ற கிராஃபும் இடைவெற்ற சமன்பாடு தான் என்னது? இதுவா இருக்கு. ரைட். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்? y சமன் 0 என்ற கோடு எது? y சமன் 0 என்ற கோடு எது? y is equal to 0 என்ற கோடு. எந்த லைன்? y is equal to 0 என்ற x சமன் 0 x சமன் 0
y is equal to 0 x சமம் 0 என்றது இந்த கோடு y is equal to 0 என்ற கோடு என்ன கோடு x axis அது வந்து இந்த x கோடு அதாவது x இந்த ஆள்கூறு நாங்க குறிக்கிற கோடு தான் என்னது y சமம் 0 என்ற கோடு அப்ப இங்க பாருங்க y சமம் 0 என்ற கோடு இது ரைட் இது வந்து y is equal to 0 என்ற கோடு அதோட y is equal to 6 minus x plus 1 holding square அதாவது 6 சய x கொண்டு முழுவதும் வர்க்கம் என்ற கிராஃப் வந்து என்னது இது அப்ப y சமம் 0 என்ற கோடும் y சமம் இது ரெண்டு y சமம் இதுவும் சேர்ந்தது ரெண்டும் சேர்ந்ததானே என்ன எங்களுக்கு இந்த சமன்பாடு அப்ப y சமம் 0 இந்த சமன்பாடு 0 ஆகிற இடங்கள் இந்த இடம் அதாவது வந்து இந்த வளை எந்தெந்த இடத்துல 0 எடுக்கும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் நான் என்ன இருக்கு y வந்து 0 எடுக்கும் இந்த வளை 0 எடுக்குதுன்றது அர்த்தம் என்ன y சமன் தானே இந்த y சமன் என்ற இந்த இந்த நிலைக்குத்து இதுல இது வந்து இந்த வளையானது எந்தெந்த இடத்துல 0 எடுக்கும் எந்தெந்த இடத்துல எடுக்கும் இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் எந்தெந்த இடத்துல வெட்டுது பார்த்து சொல்லுங்க இதுல என்ன வெட்டுது 3 தசம் இங்க 1 தசம் எத்தனை சொல்லுங்க மறை 3.5 மறை நேர் 1.5 மைனஸ் 3.5 இந்த இடத்துல வெட்டுது பிளஸ் 1.5 இந்த இடத்துல வெட்டுதா ரைட் அப்ப கேள்வி வந்து என்னது மூலகங்களை காண்க அப்ப இந்த இந்த சமன்பாடுக்குரிய மூலகங்கள் வந்து என்ன இருக்கு மைனஸ் 3.5 பிளஸ் 1.5 இருக்கும் அப்ப இதுக்குரிய மூலகங்கள் வந்து நீங்க எழுதிக் கொள்ளலாம் அஞ்சாவது x வந்து minus 3.5 இருக்கும் அல்லது or x வந்து plus 1.5 இருக்கும் மூலங்கள் வந்து பெற்றது minus 6வது இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்ந்தபட்ச பெருமானம் 4 ஆகும் வரைவின் சமச்சீர் அச்சு x சமம் 2 இருக்கும் ஆகவும் உள்ள ஓர் இருபடி சார்பு y எழுதுக ரைட் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இந்த சமன்பாட்டுல அதாவது வந்து y சமன் ரைட் இந்த சமன்பாட்டுல y சமன் உயர்வு பெருமானம் வேணும்னா x வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கணும் மைனஸ் இருக்கணும் மைனஸ் இப்ப இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா x சகவோ இல்ல சய போட்டு முழுவதும் வர்க்கம் இங்கால சகவோ சய போட்டு இங்கால ஒரு பெருமானம் வரும் அதானே இது உள்ளுக்கு வர்றது என்ன இருக்கும் இந்த இவ்வளவு பூஜ்ஜியத்தை சமப்படுத்த எடுக்கிறதான என்னது x சக முழுவதும் ஏதோ 2 இல்லாட்டி x சக 5 முழுவதும் வர்க்கம் மண்டைக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா x சக 5 அவ்வளவு பூஜ்ஜியத்தை சமப்படுத்த வர்றது என்னது சமச்சீர் அச்சின் சமன்பாடு சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு வரும் இந்த x வர்க்கத்துக்குள்ள இருக்கிறது இந்த x வர்க்கத்தோட இருக்கிற இத வந்து பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த இல்ல ரைட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் அச்சு உங்களுக்கு சொல்றேன் சமச்சீர் அச்சு x சமன் -2 ரைட் x சமன் -2 என்றா இத நாங்க இங்கால போட்டோம்னா என்ன வர போகுது x + 2 சமன் 0 அப்ப இத நாங்க பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தணும்னா இங்க என்ன வரும் இதுக்குள்ள x சக 2 x சக 2 x சய 2 இல்ல x சக 2 x சமன் சய 2 x = -2 -2 சமனுக்கு அங்கால கொண்டு போனா x + 2 தான் உள்ள இருந்திருக்கும் அப்பதான் நாங்க அத பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தல x வந்து -2 வந்திருக்கு ரைட் அப்ப x க்கு இது வந்துது இது உயர்வு வளையங்களுக்கு தெரியும் ஆகவே முன்னுக்கு மைனஸ் வருது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சமச்சீர் அச்சின் சமன்பாடு வந்து ஏன் உயர்வு வளையங்களுக்கு எப்படி தெரியும் மேக்ஸிமம் பெருமானம் அதாவது உயர்ந்தபட்ச பெருமானம் தான் நாங்க சொல்லியிருக்கோம் 4 ஆகும் ரைட் ஓகே அப்ப எங்களுக்கு இங்க உயர்வு வளையம் தெரியும் ஆகவே மைனஸ் வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உள்ள சமச்சீர் அச்சின் சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வந்து x சமம் -2 ஆகவே x + 2 உள்ள இருக்கணும் ஏன்னா இது -2 நான் அங்கால கொண்டு போய் x + 2 சமம் 0 ரைட் = 0 ரைட் இங்க இதுல என்ன நாங்க போடணும் சக 4 அது என்னது உயர்வு பெருமானம்
உயர்வு பெருமானம் மேக்சிமம் பாயிண்ட் இதுல போடும். அப்ப மேக்சிமம் பாயிண்ட் அவங்களுக்கு தந்திருக்காங்க சக 4. ஆகவே இந்த வரைபட சமன்பாடு எப்படி இருக்கும்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 முழுவதின் வர்க்கம் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4 ரைட் பிளஸ் 4 ன்னு வரும். எழுதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சில விஷயங்கள் வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்க சாய்க்கால வந்து வேற கலர் பெண்ணாலேயோ அல்லது பென்சிலாலேயோ பிரேக்கெட் பண்ணி உங்களுக்கு தேவையானதுல வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஷோர்ட் நோட் மாதிரி. என்ன நீங்க படிக்கல நீங்க தான் படிக்க போறீங்க, நான் வந்து படிக்க போறேன் இல்ல. அப்ப நீங்க தான் படிக்க போறீங்க வந்து உங்களுக்கு தான் விளங்கி இருக்கணும். என்ன மாதிரி எழுதி வச்சா எனக்கு விளங்கும். ஸோ அந்த அதுக்கு இந்த மாதிரி ஷோர்ட் நோட் மாதிரி எழுதுங்க. தயவு செய்து கிராஃப் ஷீட்டை கையில வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் நடக்கல நீங்க கிராஃப் ஷீட்ல கேறுனீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. ரைட் தயவு செய்து கிராஃப் ஷீட்டை வச்சு கீறிக்கொள்ளுங்க. அல்கேட்டா ஓகே சார். ஓகே. இவர்கள் வந்து விசிட்டிங் லெக்சரர்ஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடும். அதாவது வந்து எத்தனை மணிக்கு வரீங்க, சில பேர் வந்து 5 மணிக்கு வரீங்க வந்துட்டு 5 காலுக்கு வெளியில போயிடும். சில பேர் 4:30 வந்து அட்டெண்டன்ஸ் போட்டவங்க அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு போட்டு திருப்பி ஓடிடுங்க. ஒவ்வொரு ஒரு டைமுக்கு இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்க வந்து ரீசன் சொன்னா தெரியும். இதான் கேள்வி பார்த்துக் கொள்ளுவோம். 2014ஆம் ஆண்டு
ஓகே பாப்போம். முதலாவது அதாவது 2012ஆம் ஆண்டு வந்த கேள்வி மாதிரி தான் 2014 பின்னுக்கு இருக்கிறது முன்னுக்கும் முன்னுக்கு இருக்கிறது பின்னுக்கும் உள்ளுக்கு +1க்கு பதிலாக -1 போட்டிருக்கு அவ்வளவுதான். ரைட். இது வந்து 2014ஆம் ஆண்டுக்குரியது. ரைட். அப்ப 2014ஆம் ஆண்டுக்குரியது y is equal to x minus 1 x ஆய 1 முழுவதின் வர்க்கம் சாய r. ரைட். இது வந்து இழிவு வளையா உயர்வு வளையா மேக்ஸிமம் கிராஃபா மினிமம் கிராஃபா? மினிமம் அதாவது வந்து இழிவு வளை. ஏனென்றா உங்களுக்கு எக்ஸுக்கு முன்னுக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு என்ன இருக்கு? சகை இருக்கு, பிளஸ் இருக்கு. ஆகவே இது வந்து இழிவு வளையா இருக்கு. ரைட். அப்ப எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸை ஃபில் பண்ண சொல்லி சொல்றாங்க. பாக்ஸை ஃபில் பண்ணணும். பாத்தீங்கன்னா -2ல இருந்து +4 மட்டும் இருக்கு. இந்த முறை வந்து பாக்ஸ் வந்து மற்ற பக்கமா இருக்கு. அதாவது வந்து எப்படி சொல்றது, பிளஸ் பக்கம் கூட இருக்கு. -2ல இருந்து +4 x y -2 -1 0 1 2 3 4. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 -2 -5 3 -2 -5 -6 that's -2 -3 -2 3. ரைட். இப்போ இதன்படி இந்த இடத்துல என்ன வரணும்? இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க -2 இருக்கு, இங்க -2 இருக்கா? இதுல என்ன வரணும்? -5 -5 வரும். ரைட். ஆனா அவன் x is equal to 2 இருக்கீங்களா அதை ஃபைன் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஸோ அதனால நாங்க வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கணும். அப்ப x is equal to முதலாவது வந்து கேள்வி வந்து பாத்தீங்கன்னா x வந்து 2 இருக்கு. நாங்க பிரதியிட்டோம்னா உங்களுக்கு எப்படி வரும்? y is equal to 2 - 1 holding square -6. ஆகவே 2ல 1 போனா 1 1 இந்த வர்க்கம் 1 6 ஆகவே -5. x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறிய பிரிவுகளை ஒரு அளவு வீதமாக கொண்டு கிராஃப் இருக்கு. அதாவது வந்து x பக்கம் 10 y பக்கம் 10 x பக்கம் 10 y பக்கம் 10ன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் இருக்கு. சரி. அப்புறம் ரெண்டு பெரிய பாக்ஸ் ஒரு அளவுகளா எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 தான் இருக்கு. மினிமம் வந்து 6 மட்டும் இருக்கு. x ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இங்கால பிளஸ் பக்கத்துல 4 இருக்கு, மைனஸ் பக்கத்துல 2 இருக்கு. அப்ப மைனஸ் பக்கத்துல 2 இருக்குன்னா நான் மைனஸ் பக்கம் சின்னனாக்கிடுவேன். ரைட். அத மாதிரி y ஆக்சிஸ்ல வந்து மைனஸ் பக்கம் தான் கூட இருக்கு, பிளஸ் பக்கம் குறைவா இருக்கு. அவன் இங்க மேல இருக்கிற மாதிரி தெரியும். 3 மட்டும் இருக்கு. அவன் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. x by ரைட். இவங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு -1 -2 1 2 3 4 1 2 3 -1 -2 -3 -4 -5 -6. நான் கிராஃப கீரைக்குள்ளேயே அங்க ஆள்போது கோஆர்டினேட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு போட்டு பிளான் பண்ணி தான் நான் கிராஃப அட்ஜஸ்ட் பண்ணி கேள்வோம். இந்த பக்கம் மூவ் ஆகலாம், அந்த பக்கம் மூவ் ஆகலாம், இந்த பக்கமே இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி கேள்வணும். இதை பொறுத்து உங்களோட இதை வச்சு நீங்க போய் சும்மா எழுந்த வாட்டுக்கு அடிச்சு விடுறதுல இப்படி
கடைசியா எல்லாம் கீழே எங்கேயும் அடிச்சு விட்டா இங்க கீழே இருக்கிற மைனஸ் பக்கம் வராது. ஸோ மைனஸ் எவ்வளவு இருக்கு பிளஸ் எவ்வளவு இருக்கு எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு எங்க மேல பெருசாக்குறோம் எங்க கீழே சின்னதாக்குறோமா சைட்டால இந்த பக்கம் இட பக்கம் பெருசாக்குறோமா வல பக்கம் பெருசாக்குறோமா அது எல்லாத்தையும் வந்து நாங்க நோட் பண்ணி தான் இருக்கிறோம். ரைட், இப்ப பாப்போம். -2 இருக்கீங்களே y வந்து 3. அப்ப இங்க -1 இருக்கீங்களே y வந்து -2. அப்ப இங்க 0 இருக்கீங்களே y வந்து 5 -5. அப்ப இங்க 1 இருக்கீங்களே y வந்து -6. இங்க again 2 இருக்கீங்கள y வந்து -5. இங்க 3 இருக்கீங்கள y வந்து -2. இங்க 4 இருக்கீங்கள y வந்து 3. 4 இருக்கீங்கள y வந்து 3. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வளையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ வளையை கொஞ்சம் கீழால அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வளையை வந்து இந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். வளைய மாதிரி ரைட். நீ என்ன செய்வோம் ஒன்றுக்கு 2 கோடுகள் வந்து கீறாங்க. கிராஃப்ல நீட்னஸ்க்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. ஒரு மார்க்ஸ் 2 மார்க்ஸ் தருவாங்க. அதனால நான் கீறி வச்சிருக்க மாதிரி இதுக்குள்ள எல்லாம் டபுள் கோடு இங்க டார்க் பண்ணி எல்லாம் கீறாங்க. நீங்க பென்சிலால கீற போறாக்கள் மெதுவா மெல்லமா பென்சிலால எல்லா இடத்தையும் அப்படியே டிராவிங் கீரைக்குல டிராவிங் எடுக்கிறாங்களுக்கு தெரியும். உடனே அழுத்தி நாங்க எதையுமே கீற மாட்டோம். கண் கீற பண்ணோம்னா கண்ணுக்கு வந்து ரைட்டா அப்படி இது ஒரு டார்க்கா வச்சு இப்படி கீறி போட்டு இது கண் என்ன மாதிரி வர போதும் அந்த மாதிரி எல்லாம் கீறி அதுல கருவெளி எல்லாம் கீறி எல்லாமே மெல்ல மெல்லமா கீறி போட்டு எல்லாம் செட்டில் டவுன் ஆன பிறகுதான் என்ன செய்வோம் அதை தேவையான இடத்த வந்து டார்க்னஸ் பண்ணி போட்டு என்ன செய்வோம் மிச்ச இடத்த ஒரு கார் பேசுறால மெதுவா அழிச்சு விடுவோம். ஸோ அதை மாதிரி தான் இதுவும் என்ன செய்வோம் மெதுவா கீறி போட்டு அதுக்கு பிறகு தேவையில்லாத சிராய்ப்பு மாதிரி இருக்கிறது 2-3 கோடு டார்க் எல்லாம் வர்றதுல மெதுவா அழிச்சு விடுவோம். சரி, நீட்னஸ் இருக்கணும். கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நீட்னஸ்க்காக விளக்கப்படும். ரைட், ஓகே. பாருங்க அதே மாதிரி கேள்வி தான் வந்திருக்கு 2014 கீழே ஈக்குவேஷன் வரைக்கும் அதேதான். ஓகே, இங்க வரைஞ்சாச்சு. வரவை பயன்படுத்தி சார் நினைவு பெருமானத்துக்கு காணுங்க. மினிமம் போயிட்டு என்ன சாருங்க Sayar. -6 -6. அப்ப மூன்றாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா -6. சமன்பாடு x வர்க்கம் sin 2x sin 5. பாருங்க அதே ஈக்குவேஷன் அதே இது பாசிட்டிவ் செய்யற நன்மை என்னன்னு பாத்தீங்களா? அதாவது அந்த பட்டன் மாதிரியே வருது. அப்ப நாலாவது வந்து சொல்றாங்க சமன்பாடு x வர்க்கம் sin 2x sin 5 சமம் 0. இது இந்த வந்து மூலவர்கள் காணட்டா நேர் மூலத்தில் மறைவை கொண்டு எழுதுக. அதாவது வந்து ரொட்ல வந்து ரொட்ஸ் இருக்கு தானே, 2 ரொட்ஸ் வருது. 2 ரொட்ஸ்ல வந்து மைனஸ்ல ஒரு ரொட்ஸ் வரலாம் பிளஸ்ல ஒரு ரொட்ஸ் வரலாம். அதாவது வந்து இந்த சமன்பாடு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சமன்பாடு வந்து இங்க வேற ஒண்ணு என்ன செய்யணும், இதை நாங்கள் எழுதிக் கொள்வோம் y சமன் x sin 1 முழுவதின் வர்க்கம் sin 6. அப்ப இதை நாங்கள் பிரிச்சு எழுத வேண்டாம். x வர்க்கம் sin 2x சக 1 sin 6. ரைட், இதை பிரிச்சு எழுத தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். அப்படி தெரியாட்டி இது செய்யல.
a சய b முழுவதும் வர்க்கத்துக்கு என்ன விதி வரும்? a வர்க்கம் சய 2ab சம b வர்க்கம். ரைட்? அப்ப எப்படி வரும்? அப்ப இதை நம்ம விரிச்சு எழுதணும்னா x வர்க்கம் சய 2x சய 5. ரைட்? சமன் y. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பெரிய கிராஃப்ல சமன்பாடு. கிராஃப் பிரி முடிய கிராஃப்க்கு மேலேயோ இல்லாட்டி கிராஃப்ல எப்படி போற மாதிரியோ இல்லாட்டி இந்த மாதிரியாச்சு கிராஃப்ல ஈக்குவேஷன் எழுதி வெச்சுக்கணும். y சமன் x - 1 holding square minus 6. ரைட்? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் கிராஃப்ல சமன்பாடு. அவனும் அதே தான் கேக்குறான். x வர்க்கம் sin 2x sin 5 -5 is equal to 0. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா is equal to 0 னா என்ன அர்த்தம்? y வந்து 0 எடுக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த கிராஃபும் y சமன் 0 என்ற இந்த கோடும் இடைவெற்ற புள்ளிகளை இந்த இடம் வந்து பார்க்கணும். அதுதான் இதுக்குரிய தீர்வா இருக்கும். ரைட்? அதாவது இந்த கிராஃப் தான் இந்த கிராஃபும் y is equal to 0 என்ற இந்த இடம் y என்று இருந்தது. அந்த இடத்துல இப்ப 0 என்று இருக்கு. அப்ப y is equal to 0 என்ற இடம் பெற்ற இடம் இந்த புடமும் இந்த இடம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. 4 3.4 3.4. இப்ப அவன் கேட்ட கேள்விக்குரிய விட என்ன? கேட்ட கேள்வி இதண்டா. நீங்க இந்த இதை எழுதி போட்டு ரைட் இந்த இதை எழுதி போட்டு y சமன் 0 வரை கேட்கலாம். இது வந்து இப்படி இந்த மாதிரி ஈக்குவேஷன் வர போகுதுன்னு போட்டுட்டு அது வந்து என்ன இருக்கு? x வர்க்கம் sin 2x sin 5 சமன் 0 அடுத்த ஸ்டெப் இதுல இந்த ஸ்டெப் போடுவீங்க. போட்டுட்டு இப்ப அவன் கேட்ட கேள்விக்கு விட என்ன? அவன் கேட்டது என்ன? பாசிட்டிவ் ரூட் கேட்டவன். பாசிட்டிவ் ரூட் என்னது? நேர் மூலம் என்னது? x சமன் 3.4 சக 3.4. ரைட்? இதுல போய் இத நீங்க சய 1.4 போட்டீங்கன்னா அது பிள்ளை சய 1.4 இங்க வராது. அவன் பாசிட்டிவ் ரூட் மட்டும் தான் கேட்டவன். நேர் மூலம் மட்டும் தான் கேட்டிருக்கான். நாங்க x வந்து 3.4 3.4. சார்பின் பெருமானம் மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை காண்க. அதாவது வந்து increases negatively மறையாக அதிகரிக்கும். ரைட்? இதுல வந்து சொல்லுங்க நம்பர் 1 என்ன, இந்த பாயிண்ட் என்ன, இந்த பாயிண்ட் திருப்பி ஞாபகப்படுத்துற காரணம் என்னன்னா நீங்க திருப்பி ஞாபகம் வச்சுக்கோனீங்கன்னா உங்களுக்கு நினைவுல வரும். நம்பர் 1 என்ன, நம்பர் 2 என்ன, நம்பர் 3 என்ன, நம்பர் 4 என்ன? முதலாவது என்ன? நேராக குறைகிறது. அதாவது வந்து decreases positively. இரண்டாவது மறையாக குறைகிறது. அதாவது வந்து decreases negatively. மூன்றாவது மறையாக அதிகரிக்கிறது increases negatively. நாலாவது நேராக அதிகரிக்கிறது increases positively. ரைட்? அப்ப உங்களுக்கு வந்து தெரியும் என்னது சார் சமச்சீரச்சின் சமன்பாடு கேட்டிருக்கா? இல்ல சார், சமச்சீரச்சு வரைஞ்சி செய்யக்கூடாதா சார்? இத செய்யலாம். நீங்க எதையுமே உங்களுக்கு தேவையான நீங்க வரைச்சு போடலாம். இந்த சமச்சீரத்தின் சமன்பாடுண்டா இதுக்குள்ளால வருது இந்த மாதிரி போடும். ரைட்? அப்ப இங்க இருந்து இங்க நேராக குறையும், இங்க இருந்து இங்க மறையாக குறையும், இங்க இருந்து இங்க மறையாக அதிகரிக்கும், இங்க இருந்து இங்க நேராக அதிகரிக்கும். ரைட்? இப்போ வந்து கேள்வி என்ன? மறையாக அதிகரிக்கும். மறையாக அதிகரிக்கும் இந்த 1 2 3 4 3. ரைட்? அப்ப 3 வந்து இங்க இருந்து இங்க மட்டும் வரப்போகுது. இங்க இருந்து கிராஃப் வந்து -6ல இருந்து 0 மட்டும் வர்றதா மறையாக அதிகரிக்குது. அந்த டைம்ல x என்ன பெருமானத்தை எடுக்குதுன்றதா உங்களுக்கான கேள்வி. அந்த டைம்ல x என்ன பெருமானத்தை எடுக்குது? x வந்து 1 விட பெருசாகவும் 3 விட சிறுசாகவும் இருக்கும். 1 விட பெருசாகவும் 3 விட சிறுசாகவும். 3 3.4 3.4 இங்க மட்டும் இருக்கு. இங்க இது கீழே மைனஸ். அப்ப இந்த இடம் மட்டும் பாரு. அப்ப இங்க இருந்து இங்க மட்டும் டேக்கல x என்ன பெருமானத்தை எடுக்கும்? இங்க 1 எடுக்கும். இந்த இடத்துல வந்து 3.4 3.4 எடுக்கும். ஆகவே x greater than 1 less than 3.4.
right? Greater than 1 and less than 3.4. மேற்குறித்த வரைமுறை x அச்சின் மறை திசையில் ஒரு அலகினால் இடம்பெயர்த்தால் கிடைக்கும் வரைவில் சாய்வின் சமன்பாட்டை எழுதுக. ரைட்? இப்போ இந்த கிராஃப என்ன சொல்லினோம்டா, கிராஃப கீறி காட்டுதல் கேட்கல, அதால நீங்க கீறி காட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் வந்து அவன் என்ன சொல்றான்டா, x அச்சின் மறை திசை இந்த x அச்சின் மைனஸ் டைரக்ஷன் இந்த பக்கம், இந்த பக்கம். ரைட்? x அச்சின் மைனஸ் டைரக்ஷன் இந்த பக்கம், இந்த பக்கம். அப்ப ஒவ்வொன்றா அப்படி இப்படி இருக்கிற கிராஃப அப்படியே அனுமானம் இருக்கிற மாதிரி இப்படியே கொண்டு போய் x அச்சின் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு அலகு மைனஸ் ஒரு அலகால இடம்பெயர்த்தா இந்த பக்கத்தால இடம்பெயர்த்தா. அப்ப இந்த இடத்துல வெட்டுறது எங்க நீ வெட்ட போது அடுத்த புது கிராஃப் இருக்குல்ல, இப்ப இடத்துல வெட்டும் இந்த இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், சய 2.4 சய 2.4 இருக்கும். இந்த இடத்துல வெட்ட போற இடம். ரைட்? இந்த இடத்துல வெட்ட ஸ்டார்ட் பண்ணி அப்ப இது இந்த இடம் வந்து அங்க இருக்கு. நீங்க நீ சய 2.3 இருக்கிறது இனி என்ன வர போகுது, சய 3.3 வருது. ரைட்? ஒரு அலகால அசைக்கிறோம். அப்ப அசைக்கல வந்து இது இங்க வருது. அத மாதிரி இது 4 சய 3 இருக்கிறது ஒரு அலகால அசைச்சோம்னா 3 சய 3 வருது. இங்க இந்த இடத்துல இந்த 3.3 4.3 இருக்கிறது 3.3 இங்க இடத்துல வருது. அத மாதிரி இந்த இழிவு பாயிண்ட் அதாவது மினிமம் பாயிண்ட் வந்து எங்க போகும், இந்த 0 மைனஸ் 6க்கு போகும். ரைட்? அப்ப ஒரு அலகால அதிகரிக்கல 0 மைனஸ் 6க்கு போகும். அப்ப சிமெட்ரி அதாவது சமச்சீரச்சின சமன்பாடு, சமச்சீரச்சின சமன்பாடு என்னவா இருக்கு, x சமன் 0 x 0 இருக்கு. x 1ல இருக்கிறது மைனஸ் பக்கம், அதாவது வந்து x இந்த மைனஸ் திசையில நெகட்டிவ் சைடுல வந்து x 1 இருக்கிறது நெகட்டிவ் சைடுல ஒரு அலகால இங்கால இறக்கணும். அப்ப சமச்சீர் வச்சு 1 இருக்கிறது ஒரு அலகால இங்கால அகட்டி போறோம்னா என்ன வருது, 1ல இருந்து எங்க போகும், இந்த இடத்துக்கு போகும். இந்த இடம் என்ன, 0. ஆகவே x 0க்கு போகுது. ரைட்? அப்ப சமன்பாடு வந்து பார்ப்போம். y சமன் எனக்கு இங்க எங்க போகுது, இங்க எங்க வெட்டுது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சமச்சீர் வச்சு எங்க போகுது, உயர்வு புள்ளியில இழிவு புள்ளி மாறுதா, அதான் இந்த கேள்வி. ரைட்? சமச்சீர் வச்சு என்ன செய்யுது, இங்க இருந்து இங்க போகுது. இப்ப புது சமச்சீர் வச்சு என்ன சமன்பாடு, x சமன் 0 x 0 புது சமச்சீர் வச்சு சமன்பாடு. அப்ப x 0 புது சமச்சீர் வச்சு சமன்பாடுடா. இந்த 0 தங்கால கொண்டு போய் கழிச்சோம்னா வரும் x 0 0. ரைட்? ஆகவே இதுக்குள்ள எப்படி வர போகுது, x மட்டும்தான் வர போகுது. சரியா? முதல் x 1 இருந்தது என்ன காரணம், இத 0க்கு சமப்படுத்திக்கல உங்களுக்கு என்ன வரும், x 1 வரும். சிமெட்ரி ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வரும் 1. ரைட்? இப்ப சிமெட்ரி ஆக்சிஸ் சமச்சீரத்தின் சமன்பாடு எங்க வந்துடுது, இங்க இருந்து ஒரு அளவு இந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சுன்னா x = 0ல வருது. ஏண்டா இந்த இடத்துல 100 இருக்கிற இடத்துல வந்து 0 இருக்க போகுது. அப்ப கழிச்சு விட்டோம்னா என்ன, x தான். ரைட்? இது வந்து இப்பயும் என்ன வேலை, வளைய இழிவு வளையா உயர்வு வளையா, இப்ப இதை இங்க இறக்கினாலும் இழிவு வளையா ஒரு உயர்வு வளையா, இழிவு வளைய. ஆகவே இங்க முன்னுக்கு எப்பயுமே பிளஸ் இருக்கும், இப்ப இங்க வர்க்கம் இருக்கும். ரைட்? இனி மேக்ஸிமம் பாயிண்ட் அல்லது மினிமம் பாயிண்ட் வந்து மாறுதா மாற இல்லையா, மாறல. மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பெருமானம், அதாவது மினிமம் அதாவது குறைவு, அதாவது இழிவு பெருமானம். மினிமம் பாயிண்ட் வந்து மாற இல்ல, இழிவு பெருமானத்தின் இழிவு புள்ளியின் ஆள்நூறு மாறுதே தவிர இழிவு புள்ளி மாற இல்ல. ரைட்? அதாவது இழிவு பெருமானம் வந்து மாற இல்ல. இழிவு பெருமானம் என்ன, அப்ப -6. ஏனென்றா இந்த கிராஃப தூக்கி இப்படியே இங்காலதான் மூவ் ஆகுது அப்படியே. அதாவது வந்து என்ன சொல்றது, புவிநடுக்கம் வந்து ஓடுகள் வந்து கண்ட நகர்வு அதுல நடக்குதானே, ஓடுகள் வந்து நகர்ற மாதிரி இங்க இருந்து இங்க அப்படியே மேலே இருந்து கீழே எந்த ஆட்டமுமே இல்லாம, மேலே இருந்து கீழே எந்த ஆட்ட அசைவுமே இல்லாம இங்க இருந்து கிராஃப் இப்படியே நகருது. அப்ப இப்படி நகர்ந்து வேண்டாம், புதுசா வர போற கிராஃப் இழிவு புள்ளி வந்து எப்படி வர போகுது, இந்த இடத்துல வருது. ரைட்? இந்த இடத்துல வருது, இப்படி வர போகுது கிராஃப். ரைட்? இப்படி இங்க இருக்கிறது இங்கால கொஞ்சம் நகர்ந்து இப்படி வர போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இழிவு பெருமானம் மினிமம் பாயிண்ட் வந்து இழிவு பெருமானம் வந்து எப்படி இருக்குமாண்டா அதேதான் இருக்கும், y = -6 இருக்கும் இழிவு பெருமானம்.
ஆனா இழுப்புள்ளியின் ஆள்கூறு மாறுமா இல்லையா கோஆர்டினேட்ஸ் அது மாதிரி இருக்கு. அது வந்து எப்படி இருக்கு முதல் வந்து கோஆர்டினேட் வந்து எப்படி இருந்தது 1, -6 என்று இருந்தது 1, -6 என்று இருந்தது. இப்ப எப்படி வரப்போகுது 0, -6. -6 என்று வருது. ரைட். அப்ப ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்கு y is equal to x squared minus 6 என்று வருது. எழுதி கொடுங்க. விளங்குற மாதிரி படங்களை போட்டுக் கொள்ளுங்க. தயவு செய்து கிராஃப் ஷீட்ல கீறி பழகுங்க. சும்மா சும்மா கொப்பியில கீறி போட்டு அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமா போய் அங்க கிராஃப் ஷீட்ல கீறி அங்க போய் அங்க போய் பிராக்டிஸ் பண்ணாரு. அங்க போய் பிராக்டிஸ் பண்ண வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் எரர் தான் வரும். அங்க ஒரு ஐடியா எரரா போயிடும். 10 மார்க்ஸ் பறக்கும்.